காட்டுத்தீயாக நம் சேதி ஊரை பற்றியதும் கத்தியும் கப்படாவுமாக ஆளாளுக்கு கிளம்பி விட்டார்கள் வஞ்சம் தீர்க்க. என் தலையோ உன் தலையோ தரையில் உருளுமென்றுதான் பார்த்து கொண்டிருக்கிறது ஜனக்கூட்டம். காதலுக்கு கண்ணில்லை என கதைப்பதெல்லாம் சும்மா. அப்படியே பக்கம் 32. கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டப்பட்டிருந்த வீதி வழியே போகையில் சட்டென்று உன் முகம் எதற்கோ வெளிற்றிற்று. அதன்பின் உன் உரையாடலில் தென்பட்ட நடுக்கத்தை என் எந்த நகைச்சுவை பேச்சாலும் மாற்ற முடியவில்லை. ஆணவ கொலைக்கு ஆட்பட்ட ஒருவர் சமூகத்தின் சமநிலையை குலைத்துவிட இயல்பின்றி சிரிக்கிறோம் நீயும் நானும். ஆணவ படுகொலை. இந்த இடத்துல ஆணவம் அப்படின்னா எல்லாரும் என்னன்னு சொல்லுவோம்? என்ன சொல்லுவீங்க? ஆணவம் அப்படின்னா ப்ரைடு அப்படின்னு சொல்லுவோம். அது டிரான்ஸ்லேஷன். இந்த இடத்துல இந்த ஆணாதிக்க சமூகம் அதோட ப்ரைடு எங்கே வச்சிருக்கு தெரியுமா? பெண்ணினுடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கனான யுட்ரஸில், கருப்பையில் தான் இந்த ஆணாதிக்க சமூகம் அதோடைய ப்ரைடை வச்சிருக்கு. இந்த கருப்பையிலிருந்து வரக்கூடிய குழந்தை, அந்த வாரிசு என்னுடைய சமூகத்தை சார்ந்ததாக இருக்கணும், என்னுடைய சொத்து என்னுடைய சமூகத்தை சார்ந்தவருக்கு தான் போகணும் அப்படிங்கிற ப்ரைடு தான் ஆணவம். அந்த ப்ரைடின் அடிப்படையில் பண்ணக்கூடிய கொலைகளை தான் ஆணவ படுகொலைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஆணவ படுகொலைகளுக்கு இன்னமுமே சிறப்பு சட்டம் அமல்படுத்தப்படலை அப்படிங்கிறது ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம்தான். அப்படி காதல் கவிதைகள் அப்படிங்கிற கண்ணோட்டத்திலேயே படிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சமூக தளத்தில் நமக்கு பதிய வைக்கக்கூடிய விஷயங்களை தோழர் சொல்லி இருக்கிறது மிக அருமையாக இருந்தது.